ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சூடாக உரப்பா வாங்கிட்டு வந்திருக்கோம். இன்னைக்கு ஒரு வெட்டு வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு ஒரு தூக்கத்தை போட வேண்டியதுதான். என்னங்க என்ன வேணும்? என்னங்க வீட்டில் எந்த மளிகை ஜாமானுமே இல்லைங்க. வீட்டில் இல்லைன்னா கடையில் போய் வாங்கிட்டு வா. காசுலாம் எனக்கு தெரியாது. நானே இப்போ தான் என் ஃப்ரெண்டு கூட வெளியே போயிட்டு சாப்பாடு வாங்கிட்டு வந்து உட்காந்துருக்கேன். நிம்மதியாக இதை கூட சாப்பாடு விட மாட்டேன். அப்புறம் வீட்டில் எப்படிங்க சாப்பாடு செய்ய? எனக்கு அத்தைக்கு எல்லாருக்கும் வீட்டுக்குள்ளே வந்தாலே நைன்ட்டு போ. எங்கள் அம்மாட்ட போய் கேளு. போ, ஆர்சலை கூட உழைக்க விடாம. அத்தை என்ன அத்தை, அது வந்து கிச்சனில் எந்த மளிகை ஜாமானுமே இல்லை, எல்லாமே வாங்கணும். அதையா என்கிட்ட வந்து சொல்லுத? உன் பேச்சையே கேட்டுக்கிட்டு உன் பின்னாடியே சுற்றிக்கிட்டு வரான்ல எம்மாவே, அவன்கிட்ட போய் கேளு. அத்தை அவர்கிட்ட தான் கேட்டேன் முதல்ல. அவர் தான் உங்ககிட்ட கேட்க சொன்னாரு. கடைக்கு போய் ஜாமான்லாம் கூட என்னையே வாங்கிட்டு வர சொன்னாரு. ஆனால் காசு இல்லை அத்தை, அவர்கிட்டையும் இல்லையா. அவனுக்கு பொழுதுக்கும் குடிக்க மட்டும் துட்டு இருக்கும். இதை கொண்டு போய் கடையில் எல்லாம் வாங்கிட்டு வா. கடை பக்கத்தில் தான் இருக்கு, நடந்து போ. சரி அத்தை. எல்லாம் பார்த்து நல்ல பொருளாக எடுத்துட்டு வா. சும்மா சந்தையில் போய் சுத்த சொல்லையே அள்ளிட்டு வந்துடாத, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. சரி அத்தை. அப்புறம் ஒரு நிமிஷம் இல்லை அத்தை. இப்போ உன் புருஷனுக்கும் சரியா வேலை இல்லை. இங்கேருந்து 2 தெரு தள்ளி பெரிய ஒரு கடை இருக்கு. அங்கே வேலைக்கு ஆள் தேவைப்படுதுன்னு கேள்விப்பட்டேன். நாளையிலேருந்து நீ அங்கே போய் வேலை பாரு. அப்போ தான் எதுவும் காசு கையில் இருக்கும். நானே எத்தனை நாள் பார்க்க. அத்தை ஆனால் நான் நல்லா படிச்சிருக்கேன். பரிச்சை எழுதுனா எனக்கு பெரிய வேலையே கிடைக்கும். பரிச்செல்லாம் நீ பிறவை எழுது. பரிச்சை எழுதி என்னைக்கு பாஸ் ஆவ? இப்போ கிடச்சிருக்க வேலைக்கு போ. நீ படித்தது எழுதுனதெல்லாம் என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காத. ஏதோ கட்டாயத்தால் அன்னைக்கு என் மவனுக்கு நீ கட்டிட்டு வந்தாச்சு. சஞ்சனா யாரு? என்ன சொன்னது புரிஞ்சுச்சா? நாளையிலேருந்து நீ அந்த கடைக்கு வேலைக்கு போகிற. மாதம் 10,000 ரூபா தருவாங்க. சரிங்க அத்தை. சஞ்சனா? அனு நீயா? ஆமாம் சஞ்சனா, நான் தான். யாருடி அது? அத்தை அது என் காலேஜ் மேட். காலேஜ் மேட்டா? இல்லை அத்தை, காலேஜில் கூட படித்த ஃப்ரெண்டு. இதுக்கு ஒன்றும் குறைச்சல. ஹே அனு, வாட் அ சர்ப்ரைஸ். உனக்கு எப்படி தெரியும் என் அட்ரஸு? நான் மேரேஜ்க்கு வரல, அதான் உங்கள் அம்மாட்ட அட்ரஸ் கேட்டு வந்தேன். அப்படியா? அம்மா பாத்தியா? ஆமாம், அம்மா வீட்டுக்கு தான் முதல்ல போனேன். உங்கள் அம்மா தான் இந்த வீட்டு அட்ரஸ் கொடுத்தாங்க. அப்படியா அனு? அம்மா நல்லா இருக்காங்களா? ஏண்டி நீ பேசவே இல்லையா? இல்லை அனு, அது ஒரு பெரிய கதை. நீ வா உட்காரு அனு. என்ன சாப்பிட்ற அனு? டீயா காஃபியா? ஐயோ வீட்டில் சீனி கூட இல்லையே டீ போட்டு கொடுக்கறதுக்கு. எனக்கு எதுவும் வேண்டாம் சஞ்சனா, உங்கள் அம்மா வீட்டிலே டீ குடிச்சிட்டு தான் வந்தேன். என்ன அனு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்க, ஏதாவது சாப்பிடு. அதெல்லாம் விடுடி. இப்போ உங்கள் அத்தை உங்கள்கிட்ட என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்க? ஏதோ சூப்பர் மார்க்கெட் கடைக்கு நீ வேலைக்கு போகிறத பற்றி பேசிக்கிட்டு இருந்தீங்க. அப்படியா சஞ்சனா? நீ வேலைக்கு போறியா கடைக்கு? ஐயோ அத்தை சொன்னதெல்லாம் அனு கேட்டுட்டா போலையே. நீ இங்கே ஹாப்பியாக இருக்கியா சஞ்சனா? ஹாப்பியாக தான் இருக்கேன் அனு. ஆனால் உன்னை பார்த்தா அப்படி தெரியல. என்ன பண்ணுறது அனு, அவங்களுக்கு என்ன விதி இருக்கோ அது மாதிரி தானே நடக்கும். நீ எவ்வளோ நல்லா படிக்கிற பொண்ணு. எல்லாரையும் விட நம்ம கிளாஸில் நீ தான் டேலண்ட்டு. உனக்கு இப்படி ஒரு நிலைமையா? எல்லாம் போக போக சரியாயிரும் அனு. ஏதோ சொல்கிற. அப்புறம் அனு, இங்கே பார்த்தது கேட்டது எதுவுமே அம்மா கிட்ட சொல்ல வேணாம். அம்மா நான் இங்கே ஹாப்பியாக தான் இருக்கேன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏன் இப்படி பண்ணுற சஞ்சனா? எல்லாத்தையும் உங்கள் அம்மாட்ட ஓப்பனாக பேசிட வேண்டியதானே? பிடிக்காத வாழ்க்கையில் நீயா இருக்கணும். அப்படி இல்லை அனு, இந்த வாழ்க்கையை நான் ஏற்றுக்கிட்டது எங்கள் அம்மாவுக்காக தான். அவங்களுக்கு சிவியராக ஹார்ட் டிசீஸ் இருக்குது. இதெல்லாம் சொன்னால் அவங்க தாங்க மாட்டாங்க. சரி சஞ்சனா, நான் வாரேன். உன் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், ஹாப்பியாக இருக்கணும்னு தான் வந்தேன். ஆனால் நீ இருக்கிற நிலைமையை நினைக்கும் போது எனக்கே கஷ்டமாக இருக்குது. நான் இன்னொரு நாள் வரேன் சஞ்சனா. சரி அனு. சார் டீ. தேங்க்ஸ் அர்ச்சனா. எனக்கு எதுக்கு சார் தேங்க்ஸ்? ஆமா, ரெகுலரா வேற ஒரு அக்கா தானே டீ கொண்டு வருவாங்க. ஆமாம் சார், அந்த அக்கா இன்னைக்கு லீவு, அதான் நான் கொண்டு வந்தேன். அப்படியா? ஆமாம் சார்.